அழகான மனைவி, அன்பான துணைவி யாருக்கு அமையும்? திறம் சொல்லும் ரகசியம். சுக்கிரன் களத்திரக்காரன். ஒருவருக்கும் வரும் கணவனோ மனைவி எப்படி இருப்பார்கள் என்ற ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை வைத்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வரப்போகும் மனைவி அழகான மனைவியா, அன்பான மனைவியா? காதல் கல்யாணம் எப்படி உங்கள் ராசிக்கு இருக்கும் என்று பார்ப்போம். அழகான மனைவி, அன்பான துணை அமர்ந்தாலே பேரின்பம்தான். அழகான மனைவியும் அன்பான மனைவி அமைவது கரகன். எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதிலே சுக்கிரன் பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர். தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. ஒருவருக்கு வரக்கூடிய இல்லற வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார் என்பதை ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரம் இருக்கும் நிலையை வைத்து கண்டுபிடிக்கலாம். மேஷம் முதல் மீன வரை 12 ராசிகள் சுக்கிரன் எங்கே இருந்தால் எம்மாதிரியான மனைவி உங்களுக்கு வாழ்க்கை துணை வருவார் என்று பிருகுநந்தி நாடி கூடிய சில விதிகளை கூறியுள்ளார் சித்தயோகி சிவரவி. அசுரகுருவான சுக்கிரன் சுகம்போகங்களின் அதிபதியான திருமண பாகியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர். கலித்திரக்காரகன் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர். ஒருவருக்கு பொன் பொருள் அழகாக அமைந்து மனைவி சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவர்களை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். ஒருவர் ஜாதகத்தின் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலராசனை என்கிற அற்புத உணர்வு அளிப்பவர். காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான நன்மைகளை ஆணுக்கும் அளிப்பவர். பெண்ணுகளுக்கு நன்மை தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும் சுகபோகங்களையும் திளைக்கும் ஆற்றலை வழங்குவார். பிருகுநந்தி நாடி முறைப்படி ஆண் ஜாதகத்தில் மனைவி குறிக்கும் கிரகம் சுக்கிரனாகும். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் 12 ராசிகள் எந்த ராசியில் நிற்கிறாரோ அதை கண்டு அந்த ராசியில் ஒரு மனைவியை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். திருமண விஷயம் பற்றி பிருகுநந்தி நாடி கூறும் சில விதிகளை கூறியுள்ளார். இளமையான மனைவி. மேஷத்தில் சுக்கிரன் என்றதால் ஜாதகருக்கு வரும் மனைவி இளமையான தோற்றமுடையவள், சுறுசுறுப்பானவள். ஜாதகருக்கு வரும் மனைவி சொந்தக்காரியாகவோ அல்லது சொந்த ஊர்க்காரியாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் வசிக்கும் ஊர்க்காரியாக இருப்பாள். ஜாதகருக்கு சரியான உடல் பொருத்தம் உள்ள மனைவியாக இருப்பாள். உஷ்ண தேகம் உடையவளாகவும் கோபக்காரியாகவும் மனைவி இருப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு கிழக்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு வீதியில் வடப்பக்கம் வாசல் உள்ள வீடாக இருக்கும். திருமணத்திற்கு பின் மனைவி எப்போதும் தன் கணவர் வீட்டில் இருப்பதை விரும்புவார். தன் பிறந்த வீட்டிற்கு செல்வதை விரும்ப மாட்டார். மனைவி ஒருபோதும் ஜாதகரை விட்டு பிரிய மாட்டார். மனைவி இருக்கிற வீடு அதிக வெளிச்சம் உள்ள வீடாக இருக்கும். அழகான மனைவி. ரிஷபத்தில் சுக்கிரன் என்றிருந்தால் ஜாதகருக்கு ஒரு மனைவி அழகானவளாகவும் ஆடை அலங்கார பிரியராகவும் சொகுசு விரும்பியாகவும் செல்வ செழிப்புடையதாகவும் இருப்பாள். மனைவி பக்கத்து ஊர்க்காரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கும் கிழக்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு பார்த்த வாசல் உடையதாக இருக்கும். திருமணத்தின் பின் மனைவி அடிக்கடி தன் தாய் வீட்டிற்கு செல்ல விரும்புவாள் அல்லது தன் தாய் வீட்டிலே தினமும் தங்கி விடுவதற்கு முயற்சி செய்வாள் அல்லது தன் தாய் வீட்டிற்கு பக்கத்து வீட்டிற்கு குடிபெயர்த்து செல்ல முயற்சிப்பாள். மனைவி உறவினர் நண்பர் என யார் வீட்டுக்கு செல்ல விரும்ப மாட்டாள். எல்லோரும் தன் வீட்டுக்கு தான் தன்னை தேடி வருவது வந்து பார்க்கட்டும் என்று நினைப்பாள். யாரையும் உபசரிக்க மாட்டாள். வீட்டை அழகாக வைத்திருப்பாள். அதிகம் வெளியே செல்ல மாட்டாள். தன் பிறந்த வீட்டில் வந்து நிரந்தரம் தங்கிவிடுவது ஜாதகரை நிர்பந்திப்பாள். புத்திசாலியும் மனைவி. மிதுனத்தில் சுக்கிரன் என்றதால் ஜாதகர் ஒரு மனைவி நட்பு விரும்பியாகவும் புத்திசாலியாகவும் இளமையான தோற்றமுடையவளாகவும் இருப்பாள். சுறுசுறுப்பாகவும் இரட்டை பெயர் அல்லது இரட்டை பெயர் உடையவளாக இருப்பாள். தோற்றத்தில் ஜாதகனுடைய மிகவும் இளையவள் போன்றே அல்லது வயதில் மிகவும் இளையவளாக இருப்பாள். ஜாதகனுக்கு அவன் மனைவிக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஜாதகனுக்கு 2 மனைவிகள் அமைய வாய்ப்பு உண்டு. ஜாதகரின் மனைவி பெண் தோழிகள் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தென்கிழக்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு வீதியில் தெற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவின் தெரு முனையில் அமையிருக்கும்.
அன்பான மனைவி. கடகத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதக ஒரு மனைவி தாய்மை உணர்வு அதிகம் உடையவளாக இருப்பாள். மனைவி அழகானதாகவும் மனசஞ்சலம் உடையவளாகவும் பாசத்திற்கு அடிமையாகவும் இருப்பாள். கடகத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதக ஒரு மனைவி தாய்மை உணர்வு அதிகம் உடையவளாக இருப்பாள். மனைவி அழகானவும் மனசஞ்சலம் உடையவளாகவும் பாசத்துக்கு அடிமையாகவும் இருப்பாள். மனைவிக்கு அவள் பிறந்த வீட்டுக்கு மரியாதை இருக்காது. பிறந்த வீட்டில் அவளை அந்நிய பெண் போன்று நடத்துவார்கள். இதனால் காலப்போக்கில் தன் தாய் வீட்டுக்கு செல்வதை விரும்புவாள். நிரந்தரமாக நிறுத்திவிடுவாள். மாமியார் வசிக்கும் வீட்டில் இவள் இருக்க மாட்டாள். தனி கொடுத்தனம் செல்வதை பெரிதும் விரும்புவாள். மாமியார், தாய், அக்கா, அண்ணி இவர்களுக்கு வீடு செல்வதை தவிர்ப்பாள். அடுத்த வீடுகள் தங்குவதை அவமானமாக நினைப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தெற்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு தெற்கு வடக்கு வீதியில் மேற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவி சொந்தமில்லாத அந்நிய பெண்ணாக இருப்பாள். மனைவி இருக்கும் வீட்டின் தளம் தெருவை விட சற்று பள்ளமாக இருக்கும். சிறந்த நிர்வாகி. சிம்மத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதகர் ஒரு மனைவி நிர்வாக திறமை உடையவளாகவும் பிறந்த வீட்டில் ராணி போல இருப்பாள். மனைவி தந்தை வழி உறவினராக இருக்க வாய்ப்பு உண்டு. பிறந்த வீட்டில் உள்ளவள் நன்றாக வேலை வாங்குவாள். பெற்ற பிள்ளைக்கு பராமரிக்க மாட்டாள். பிள்ளைகளை தாய் வீட்டில் விட்டு வளர்ப்பாள். தன்னை எல்லாரும் தலைவி போல் பாவிக்க வேண்டும் என்று விரும்புவாள். தந்தை வழி சொத்துக்கள் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். அல்லது தாய் வீட்டில் எப்போதும் எதையோ எடுத்துக்கொண்டு போவதை வழக்கமாக வைத்திருப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தெற்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு திசையில் வடக்கு பக்க வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். அலங்காரி. கன்னி. சுக்கிரன் என்றால் ஜாதகர் ஒரு மனைவி இளமையான தோற்றமுடையவள் அல்லது ஜாதகனுடைய வயதில் மிகவும் இளையவளாக இருப்பாள். மனைவி தன் தோழி வீடுகள் செல்லாத வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு முறை சென்று வந்தால் போதும் அவள் தன்னை கவனிக்கவில்லை, அவமானப்படுத்தி விட்டாள் என்று நட்பை துண்டித்துக் கொள்வாள். ஆடை அலங்காரத்தில் மனைவி அக்கறை இருக்காது. தனது உடைமைகளை பிறருக்கு விட்டுக் கொடுப்பாள். எளிமையாக இருப்பாள். மனைவி இரட்டை பெயர் அல்லது இரட்டை பெயர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி பிறந்த ஊர் ஜாதகர் பிறந்த ஊருக்கு தென்மேற்கு திசையில் இருக்கும். மனைவியின் வீடு தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். அந்த வீடு தெரு முனையில் அமைந்திருக்கும். அழகான மனைவி. துலாவில் சுக்கிரன் என்றிருந்தால் ஜாதகன் ஒரு மனைவி அழகானவளாகவும் ஆடை அலங்கார பிரியனாகவும் எதையும் சீர்தூக்கி பார்த்து சரியான முடிவுகளை எடுக்கும் திறமை உள்ளதாகவும் இருப்பாள். மனைவி பக்கத்து ஊரை சார்ந்தவளாக இருப்பாள். வாய்ப்புண்டு. மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு வீதியில் தெற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவி வீட்டை ஒட்டி கடையோ அல்லது அந்த வீடு கடை தெருவில் இருக்கும். திருமணத்திற்கு பின் மனைவி அடிக்கடி தாய் வீட்டுக்கு செல்ல விரும்புவாள் அல்லது தன் தாய் வீட்டிலே நிரந்தரமாக தங்கி விடுவதற்கு முயற்சி செய்வாள் அல்லது தன் தாய் வீட்டுக்கு பக்கத்தில் குடிபெயர்ந்து செல்ல முயற்சிப்பாள். மனைவி உறவினர்கள் நண்பர்கள் யார் வீட்டுக்கு செல்வதை விரும்ப மாட்டாள். எல்லாரும் தன் வீட்டுக்கு தன்னை தேடி வந்து பார்க்கட்டும் என நினைப்பாள். யாரையும் உபசரிக்க மாட்டாள். வீட்டை அழகாக வைத்திருப்பாள். அதற்கு வெளியே செல்ல மாட்டாள். தன் பிறந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடுவாள். ஜாதகரை நிர்பந்திப்பாள். மனைவி இருக்கும் வீடாக அதிக வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கும். சுறுசுறுப்பான மனைவி. விச்சேகத்தில் சுக்கிரன் இணைந்தால் ஜாதகருக்கு ஒரு மனைவி இளைமான தோற்றமுடையவள், சுறுசுறுப்பானவள். ஜாதகர் ஒரு மனைவி சொந்தக்காரி அல்லது சொந்த ஊரிலே அல்லது சொந்த பந்தங்கள் வசிக்கும் ஊர்க்காரியாக இருப்பாள். ஜாதகருக்கு சரியான உடல் பொருத்தம் உள்ள மனைவியாக இருப்பாள். உஷ்ணதேக உடையவளாக கோபக்காரியாக மனைவி இருப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகம் பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும். மனைவியின் வீடு தெற்கு வடக்கு வீதியில் மேற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக இருக்கும். திருமணத்திற்கு மனைவி எப்போதும் தன் கணவர் வீட்டிலே இருப்பதை விரும்புவாள். தான் பிறந்த வீட்டிற்கு செல்வதை விரும்ப மாட்டாள். மனைவி ஒருபோதும் ஜாதகரை விட்டு பிரிய மாட்டார். சாந்தமான மனைவி. தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகமான மனைவி சாந்தமான அமைதியாக தோற்றத்தை இருப்பாள். ஜாதகங்களை மூத்தவள் போன்று இருப்பாள் அல்லது வயதில் மூத்தவளாக இருக்க வாய்ப்பு உண்டு. அல்லது மனைவியின் உடல் பத்தவளாக இருப்பாள். மனைவி சொந்தக்காரியாக இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி தன் வீட்டுக்கு யாரும் வந்து போவதை விரும்ப மாட்டாள். தனி கொடுத்தம் செல்வதை விரும்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகம்